வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் முழுக்க வந்துடும், சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட் பஞ்சாப் கிங்ஸ் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் நம்பர் 11, சரிங்களா? அந்த மேட்ச் உங்களுக்கு எங்கே நடக்குன்னா லக்னோ அந்த ஒரு வெனியூவில் தான் நடக்குது. இதோட ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, வாங்க லெவலில் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம லக்னோட லெவல் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக், ஐஸ் பதோனி, நிக்கோலஸ் பூரான், மார்க்கஸ் டோனிசல்னா, கைல் மேயர்ஸ், குர்னால் பாண்டியா, ரவி பிஸ்னாய், மோசிஸ் கான், யாஸ் தாக்கூர், நவீன் உல்காக். இம்பேக்டாக வந்து இவங்க தீபக் கூடாவை யூஸ் பண்ணுறாங்க. போன்றுப்பு வந்து ஒரு நல்லாவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். ஓகே, இப்போ வந்து நம்ம பஞ்சாபோட லெவல் பார்த்துடலாம். ஜிகர் தவான், ஜானி பேர்ஸ்டோ, பிரப்சிம்ரன் சிங், சித்தேஷ் சர்மா, சாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டன், சசாங்க் சிங், ஹர்ப்ரீத் பிரார், கஜிஜோ ரபாட்டா, ராகுல் சகர். இம்பேக்டாக வந்து ஹர்ஷ்தீப் சிங்கை யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் பவுல் பண்ணால் கண்டிப்பாக ஹர்ஷ்தீப் சிங் உள்ளே இருப்பார், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பிச்சு ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். லக்னோ நடக்கு 11ஆம் மேட்ச்சு, மார்ச் 30 நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி சிங்கிள் மேட்ச் தான், சரிங்களா? ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 140 170 அந்த கேட்டகரியில் இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டு 10, பேட்டிங் செகண்ட் 21 வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வெனியூவில் ஹெட்டுக்கிட்ட வந்து 3 ப்ளே பண்ணியிருக்காங்க. 3ல் வந்து 2 எல்எஸ்சியும் 1 பஞ்சாபும் வின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஃபேஸரை பொறுத்த வரைக்கும் 11 மேட்ச்சுக்கு 79 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 44, செகண்டு 35 விழுந்திருக்கு. ரைட் ஃபேஸர் மட்டும் 57, லெஃப்ட்டு 22. ஸ்பின்னர் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 70 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 38, செகண்டு 32. இந்த வெனியூவில் லக்னோ 6 ப்ளே பண்ணி 3 வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் வந்து 1 ப்ளே பண்ணி 1 வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓகே இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹைபிக் எடுத்துக்கலாம். கேஎல் ராகுல், தவான், ஷாம் கரன், லிவிங்ஸ்டன், அவ்வளோதான். ரபாட்டா மட்டும் கொஞ்சம் பண்ணி பார்த்துக்கோங்க, 71% இருக்கார். ஹைபிக் வரான்னு கொஞ்சம் அவரை மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, இப்போதைக்கு இங்கே அவ்வளோதான். மொத்தம் வந்து உங்களுக்கு 4 பேர் இருக்காங்க. மேக்ஸிமம் 3 பேர் கொண்டு போனால் ஓரளவு பர்ஃபெக்டாக இருக்கும், சரிங்களா? ஒரே ஒரு பிளேயர் மட்டும் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ்டர்டே வந்து நம்ம பேசின மாதிரி தாங்க. கண்டிப்பாக வந்து அந்த பேட்டிங் லைனில் வரும்னு நினச்சோம். அது பேட்டிங் லைனில் கோலி வந்து உட்காந்துட்டார், சரிங்களா? கேப்டன் வந்து உங்களுக்கு ஆல்ரவுண்டரில் உட்காராதுன்னு நம்ம நினச்சோம். ஏன் அப்படின்னா முந்தின மேட்ச்சும் உங்களுக்கு ரியான் பராக் வந்து உட்காந்துட்டாருங்க. ஆல்ரெடி ஆல்ரவுண்டர் கட்டவில்லை. சேம் வந்த இடத்துல கேப்டன் வராதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரிவ்யூவில் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். அதனால இன்றைக்கி கண்டிப்பாக நேற்று எஸ்டர்டே ஆல்ரவுண்டரில் வராதுன்னு தெரியும், ஆனால் வயசாக வந்து உட்காரும் அப்படின்னு நம்ம ப்ரிவியூவில் கூட சொல்லியிருந்தோம். கேப்டன் வராது. ஏன் அப்படின்னா பராக் உட்காந்துட்டார். அந்த ரீசனால் உங்களுக்கு கேப்டன் நம்ம என்ன பேசியிருந்தோம், கீப்பர் அல்லனா பேட்டிங் லைன், பவுலிங்க்கு வேண்டாம்னு இன்னொன்று சொல்லியிருந்தோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து விக்கெட்டே வரமாட்டேங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எந்த டீமே ஆல் அவுட் ஆக மாட்டேங்க, சரிங்களா? இது வரைக்கும் அதுவுமே நம்ம எஸ்டர்டே பேசியிருந்தோம் ப்ரிவியூவில். ப்ளஸ் அதனால் நீங்கள் பவுலிங்கே கேப்டனே யூஸ் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து கேப்டன் ஆப்ஷன் வந்து பேட்டிங்கும் பவுலிங் மட்டும் சொல்லியிருந்தோம். ஆல்ரவுண்டரும் கூட வேண்டாம், ஏன்னா பராக் வந்துட்டார், சரிங்களா? இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆல்ரவுண்டர், பேட்ஸ்மேன், பவுலர் இந்த 3 யூஸ் பண்ணுங்கள். பவுலர் இப்போவும் வேண்டாம், ஏன்னா ஒரு விக்கெட் ஆல் அவுட் வந்து 2 டீமே ஆக மாட்டேங்க. 5 விக்கெட் 6 விக்கெட் தான் போகுது. அதனால் பவுலர் நம்பி போகிறது சுத்த ஒரு வேஸ்ட் ஆகிரும், சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்னொரு ட்ரெண்ட் வந்து உருவாயிடுச்சு. ஹோம் டீம் நேற்று லாஸ் ஆகிட்டு, சரிங்களா? 10வது மேட்ச் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. ஓகே, இன்றைக்கி எப்படி நடக்கும் அப்படின்னா ஒன்று இங்கேருந்து கண்டினியூ ஆகலாம், இல்லை அப்படின்னா எஸ்டர்டே மாதிரி பழைய மாதிரி ஹோம் கிரவுண்டை வின் பண்ணலாம், சரிங்களா? 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஹோம் கிரவுண்டு வின் பண்ணோம், இல்லைனா லாஸ் ஆகும். இங்கேருந்து ட்ரெண்டு மாறினாலும் மாறலாம். அது மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, அப்புறம் இன்னொன்று பேசியிருந்தோம் நம்ம ஹைபிக்கு, சரிங்களா? 75 அந்த ஒரு கேட்டகரிக்கு மேலேயும் ஒரு 40 to 60 சொல்லியிருந்தோம், சரிங்களா? அல்லன்னா 0 to 40 இந்த கேட்டகரியில் தான் வந்து உட்காரோம். இவங்க கூட ஜாயிண்ட் ஆவாங்கன்னு சொல்லியிருந்தோம், சரிங்களா? அப்போது எஸ்டர்டே யார் ஆனா அப்படின்னா
40 to 60 கேட்டகரி தான் வந்திருக்கு. சுனில் நரேன் 55 அவ்வளோ இருப்பார். அவர் கூட கோலி லிங்க் ஆகிட்டார். இதை நம்ம ஃப்ரீவில் சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக அதை யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னு தெரில. கண்டிப்பாக இந்த ஒரு இதுக்கு நம்ம கேரண்டி கொடுத்துருந்தோம். இப்படி தான் வந்து உட்காந்தாகணும், ஜாயின்ட் ஆகிடணும். இல்லைன்னா 2 உடச்சிட்டு 2மே ஹையாக வந்து உட்காருன்னு நினச்சோம். நான் வந்து ஹையாக தான் வந்து உட்காருன்னு நினச்சி ப்ரிடிக்ட் பண்ணேன். ஏன்னா 2 லோவாக ஆனதுனால 2 ஹை வந்து உட்காருன்னு நினச்சேன். ஆனால் ஒரு ஹையும் ஒரு அந்த ரியான் பராக் கேட்டகரி வந்து ஜாயின்ட் ஆகிடுச்சு. சரிங்களா, ஒன்று ஸ்டப்ஸு வந்து வயசாக வந்திருந்தார், அந்த கேட்டகரி ஜாயிண்ட் ஆகிருக்கணும். இல்லைனா ரியான் பராக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கணும்னு. கரெக்டாக ரியான் பராக் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டார். அந்த அவர் வந்து 50 to 60 40 to 60 கேட்டகரியில் ரியான் பராக் இருந்தார். அதே கேட்டகரியில் தான் சுனில் நரேன் இருந்து ஜாயிண்ட் ஆகிட்டார். சரிங்களா, கோலி கூட. ஓகே, இப்போ வந்து நம்ம விக்கெட் கீப்பரில் வந்து ராகுல் வச்சாலும் சரி, ட்ராப் பண்ணாலும் சரி. ஏன்னா டபுள் 50 அடிச்சிருக்காங்க. சரிங்களா, 2 50 வந்து லக்னோவில் அடிச்சதில் ஏதோ ஒரு பிளேயரை வைங்க. நான் வந்து பூரானை வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா டிகாக் வரதுனால ராகுல் கொஞ்சம் டவுட்டாக இருக்கலாம். நீங்கள் மேபி யூஸ் பண்ணி பாருன்னா பாருங்கள். சரிங்களா, ஓகே, சத்தேஷ் சர்மா யூஸ் பண்ணிக்கோங்க. விக்கெட் கீப்பர் இன்றைக்கி 3 நாள் வர மாதிரியே இருக்குங்க. கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். பிரப் சிம்ரன் சிங்கும் நல்லா டச்சில் தான் இருக்கார். சரிங்களா, யூஸ் பண்ணி பாருங்கள். தவானை எடுத்துக்கலாம். பேஸ்டோ எடுத்துக்கோங்க. படிக்கல் தீபக் கூட ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாருங்க. சரிங்களா, தீபக் கூட எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்டோயினிஸ் எடுத்துக்கோங்க. குர்னால் பாண்டியா. பவுலிங் வந்து இப்போது ஏசுங்க வேணால் எடுங்க. போன மாதிரி சுத்தமாக வாஸ் அவுட் ஆகிட்டார், விக்கெட்லெஸ்ஸாக போயிட்டார். ப்ளஸ் இதுக்கு கீழே இருக்க பவுலிங்லாம் என்ன நடக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறவங்க ஃபுல்லாக வெளியில் போயிடுறாங்க. சரிங்களா, யாரெல்லாம் 2 விக்கெட் எடுக்காங்களோ அவங்கள மட்டும் உள்ளே வைங்க. எஸ்டர்டே பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கர்தீஸ் ராணா அவர் மட்டும்தான் உள்ளே வந்திருந்தார் கேகேஆரில். நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும். சிங்கிள் விக்கெட்லாம் வெறும் 25 பாயிண்ட் அந்த மாதிரி கேட்டகரியில் போயிருந்தாங்க 29. அப்போ அவங்கள தாண்டி இங்கே உங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பேட்டிங் இறங்குறவங்க ஒரு கிட்டத்தட்ட 20 ரன்னுக்கு மேலே அடித்து உள்ளே வந்துடுறாங்க. அதனால் பவுலிங் ஃபுல்லாக அடி வாங்குது. அதனால் பவுலிங்கை வந்து பார்த்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருங்களா. யாருக்கெல்லாம் 2 விக்கெட் விழுது அவங்க மட்டும் எடுங்க. ஒரு விக்கெட் எழுதுக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் பேட்ஸ்மேன் அவங்கள சார்ந்து போகிறது பெட்டர் ஆப்ஷனாக போச்சுங்களா. இப்போ ஒரு டெமோ டீமாக தான் வச்சுருக்கோம். ஏன் அப்படி பவுலிங்க்கு நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படி சொல்கிறோன்னா, பவுலிங் வந்து உங்களுக்கு 2 டீம்லேயுமே விக்கெட்டு விழ மாட்டேங்க. 5, 6 நின்றுது. அப்படிங்கும்போது பவுலிங்கை நம்புறது ஒரு சுத்த முட்டாள்தனமாக ஆகிடுது நமக்கு. சரிங்களா, அந்த ஒரு ரீசனால் பவுலிங் நம்ப வேண்டாம். ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் சார்ந்து போய்க்கும். ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷன் பார்க்கும்போது ஹைப்புக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறது தான். சரிங்களா, ஹைப்புக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்மோஸ்ட் 3 பேர் எடுத்துருக்கோம். 4ல் 3 ராகுல் மட்டும் ட்ராப் பண்ணியிருக்கோம். நீங்கள் ராகுல் வேணால் சேஃபாக வச்சுட்டு பூரான் ட்ராப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே, ஒருவேளை 2 பேர் வந்துட்டு கூட இந்த ஹைப்பிக்கில் ஏதோ அடி வாங்கலாம். சரிங்களா, இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். தவான் கூட அடிபட்டு ராகுல் வந்தாலும் வரலாம். இது வந்து அக்யூட்டாக கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஓகே, இதை தாண்டி ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது பூரானை போடலாம். அதை தாண்டி தீபக் கூடா, ஸ்டோயினிஸ், குர்னால் பாண்டியா இவங்கெல்லாம் ஜியில் ரொட்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா, இவரு கூட போடலாம். இந்த மாதிரி ரிஸ்க் ஆப்ஷன் டிகாக்கு, தீபக் கூடா, ஜானி பேர்ஸ்டோ, ஸ்டோயினிஸ், குர்னால் பாண்டியாலாம் ஹை ரிஸ்க், நல்ல பிளேயர், நல்ல ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷன் தான். இவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா, ஓகேங்க. இப்போ நம்ம இப்படி தான் எடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் 4ல் 3 தான் எடுக்கணும். கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ராகுலை கொண்டு வந்தீங்கன்னா கீழே தவானோ, சாம்கரன், லியாம் லிவிங்ஸ்டன் ஏதோ ட்ராப் பண்ணி கொண்டு போவோம். சரிங்களா, ஓகே. பவுலிங் ஒன்றா 1 or 2 பிளேயர் மட்டும் வைங்க, அதிகம் சார வேண்டாம். சரிங்களா, ஓகேங்க. இப்போதைக்கு அவ்வளோதான். ஏதாவது மாற்றம் வந்தால் மாற்றிக்கலாம், நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது மாற்றம் லெவல் வருதான்னு. மேக்ஸிமம் பவுலரை கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. பவுலர்லாம் அடி வாங்கிட்டு தான் வர்றாங்க. சரிங்களா, ஓகே. இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம்.